இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள் 7/3/2026 மார்ச் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி இரவு 8:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பிற்பகல் 12:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:25 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 12:10 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராசமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:10 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. வேலைகளை எல்லாமே குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சில குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. தேவையற்ற அகந்தையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் சற்று பண பற்றாக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களினால மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சிறிது குழப்பம் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியினால சிக்கல்களை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. செலவுகளும் இருக்கும், வருமானமும் இருக்கும். நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. குடும்பத்தினர் இன்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. எதிலும் நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். முக்கியமான வேலைகளை ஒத்தி போடவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே விறுவிறுப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நினைவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழிகளை எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் உங்களிடத்துல ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாலையில உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வேலையில கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிடுதல்கள்ல கவனமாகவும் இருங்க. சோம்பேறித்தனமான உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். என்று உங்களுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது.
மாலை நேரத்துல வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில காலமாக தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய இலக்குகளை நிர்ணயிக்கவும் செய்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிதமான வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். சற்று பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதும் நல்லது. இலக்குகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரமின்மையின் காரணமாக பணியில சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வேளை நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களுடைய அன்பை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்யவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உணவு விஷயத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. என்று சில பலன்கள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மனைவி குழந்தைகள் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள் கூடுதலாக தங்க இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் தொழிலுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வேலைகள்ல இறங்கவும் செய்வீங்க. வெளியில இருந்து சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் இன்று உங்களிடத்துல பாசத்தோடும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சற்று சிரமத்தையும் தந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. என்று நிதி விஷயங்கள்ல யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். கலை பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்பது எதுவும் இருக்காது. உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். மாலை நேரத்துல சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஏதேனும் ஒரு வழியில லாபமும் இருக்கும். தொழில் முறை தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று முதலீடுகள் தொடர்பான விஷயங்கள்ல தகுந்த ஆலோசனைகளை பெற்று எடுப்பதும் நல்லது. வேலைக்கான நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. அலுவலகத்துல புதிய மாற்றங்களையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்பாராத பயணங்களின் மூலமாக சாதகமான சூழலும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு செயல்பாடுகள்ல அலைச்சல்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. ஆடம்பர பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உங்களுடைய செயல்திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறக்கூடிய அளவிற்கும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியுடனும் அனுசரிப்புடனும் இருப்பீங்க. கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பங்குதாரர்களிடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது தாங்க. உடன் சேர்ந்து செய்பவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று வேலை விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஓரிரு நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த பயணங்கள் இப்பொழுது கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்து வந்த சுப நிகழ்ச்சிகளை இப்பொழுது நீங்க பேசி முடிக்கவும் செய்யலாம். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரன்களாகவும் கூடியும் வரும். நிதி நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. யாருடைய பேச்சுக்களையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். நீங்களே சுயமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று மற்றவர்களுக்காக நீங்க உதவிகளும் செய்வீங்க. யாராவது உங்களிடத்துல நிதி ஆதாயங்களை எதிர்பார்த்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல நிம்மதியும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்களுடைய தொடர்பாடல்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிற்பகலுக்கு மேல குறிப்பிடத்தகுந்த நல்ல விஷயங்களை செய்தும் மகிழ்வீங்க. மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலதிபர்களுக்கு தங்களுடைய தொழில புதிய தொழில்நுட்பத்தை மேற்கொள்ளவும் செய்யலாம். இதற்காக சில முக்கியமான கருவிகளை வாங்கியும் மகிழ்வீங்க. நிம்மதியாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நன்மைகளும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுதும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவைகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது சவால்களும் இருக்கத்தங்க செய்யும். நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்களுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம் என்று பிரியமானவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆனாலும் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். இதனால தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை விவகாரங்கள்ல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணவும் வேண்டாம். தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால ஒரு பெரிய வேலையை முடிக்கவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமான தகவல்களையும் தருவாங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். பெருமையாகவும் உணர்வீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இருக்கும். உரிய நேரத்துல வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியமும் இருக்கும். பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய அறிவுரைகளை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய குழப்பங்களை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். வங்கியிலிருந்து பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். புதிய வேலைகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். எந்த ஒரு செயலுக்கும் இன்று ஒரு சிறந்த நாள் என்றே கூறலாம். நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. ஆனால் அதே சமயத்துல ஆபத்தான நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தோற்றப்பொழிவுல மாற்றங்களும் ஏற்படலாம். மனம் விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சு திறமையினால எண்ணங்களை நிறைவேற்றியும் கொள்வீங்க. உத்தியோக பணிகளை விரைந்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். வியாபார பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சவால்களை எல்லாமே தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ளவும் செய்வீங்க. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகள்ல கூடுதல் பொறுப்புகளுடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல சிறந்த உறவு முறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு என்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சாதுரியமாகவும் கவனமாகவும் கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று உங்கள் அன்பிற்கு உரியவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே துணிச்சலுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். வியாபார பெருக்கத்திற்காக சில திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க.
உங்களை அறியாமலேயே சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல உங்களுடைய செயல்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தொழில போட்டியாளர்கள் இடத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய மனம் புண்படாமல் பேசுவதும் நல்லது. சில மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று மறைமுக விமர்சனங்களும் அவ்வப்பொழுது தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன நெருடல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு நவீன டிசைன்கள்ல ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த நண்பர்கள் செய்கின்ற உதவிகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். பணியாளர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய யோசனைகள் மற்றும் விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய முன்னேற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சமூக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய பக்குவத்துடனும் இருப்பீங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களினான ஆதாயமும் உண்டாகும். பிரச்சனைகளும் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. நம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணிச்சுமைகள் அதிகமாக தங்க இருக்கும். திறமையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுகளை இன்று உங்களுடைய அகந்தையான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. கடுமையான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. அதனை தக்க வைத்தும் கொள்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்கள்ல வலி, தொடை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில ஏற்படுகின்ற மறைமுகமான எதிர்ப்புகளை எல்லாமே கலைந்து விடவும் செய்வீங்க. உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பத்திரங்களை கவனமாக படித்து பார்ப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்களை யாரிடத்திலும் என்று பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். மற்றவர்களுடைய விஷயங்களிலும் என்று நீங்க தலையிடவும் வேண்டாம். புதியவர்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல பாக்கிகளை எல்லாமே போராடி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பம் அல்லது வேலை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. வெளியில் சென்று வரும் பொழுது கைப்பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். என்று சற்று பரபரப்பாகவும் உணர்வீங்க. எந்த ஒரு செயலிலுமே புத்திசாலித்தனத்துடன் இருப்பதும் நல்லது. நீண்ட காலமாக இருந்து வந்த மனக்குறைகளும் பதட்டங்களும் நீங்கும். எதிர்பாராத விதத்துல மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபார போட்டிகளும் இருக்கத்தாங்க செய்யும்.
உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி நிமித்தமான இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று புதிய வீடு அல்லது மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். பெருமை உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் குறையும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். முன்னேற்றமாகவும் உணர்வீங்க, வலிமையாகவும் உணர்வீங்க. இன்று அனைத்து விதத்திலுமே இன்று உங்களுக்கு நல்ல நாளாகவும் அமையும். புதிய வாய்ப்புகளும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை மகிழ்ச்சியாக செய்தும் காட்டுவீங்க. உங்கள் துணை இடத்துல இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. விருப்பப்பட்ட வேலைகளை செய்தும் காட்டுவீங்க. மனதளவுல திருப்தியான போக்கும் காணப்படும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடியும் வரும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல மூக்கை நுழைக்கவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. புதியதாக கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியின் வழியில மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். எதிரிகளினால மறைமுக ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல நல்ல செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் மற்றும் பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சக ஊழியர்களினால ஆதரவான சூழலும் இருக்கும். நெருக்கமானவர்களின் மூலமாக ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் நெருக்கடிகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக ஈடுபாடுகள் மன தெளிவை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சில கடினமான சூழ்நிலைகளையுமே எளிமையாக கையாளவும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மும்முரமாகவும் வேலைகளையும் செய்வீங்க. கடின உழைப்பின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உற்சாகமாகவும் உணர்வீங்க. நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. முன்னேற்றமும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில புதிய பாதைகளும் தென்படும். வியாபாரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் பக்கபலமாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டில இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் தேடி வரலாம். வங்கி இருப்பும் உயரும். தேவையில்லாத செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சிறப்பாகவும் உணர்வீங்க. பணவரவும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவு பிணைப்பும் நல்லபடியாகவும் இருக்கும். வராமல் இருந்து வந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு பணிகளை அவசரமாக நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தால் சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறிய வாய்ப்புகளை கூட நல்லபடியாகவும் திறமையாகவும் பயன்படுத்தியும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. அவசரத்திற்கு கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காலையில வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக பணியாளர்களுடைய வேலைகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாளின் முதல் பாதியில கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். அதற்கு பின்பு சற்று வேலை பளு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத லாபகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயண விஷயங்கள்ல அக்கறையாக இருப்பதும் நல்லது. சில நாட்களாக காத்துக்கொண்டு இருந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கு மிக்க நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் அதிகரிக்கும். புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நபர்களினால மாற்றமான சூழலும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில வெற்றியும் உண்டாகும். சொந்த ஊர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ துறையில முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். அரசு துறைகள்ல சாதகமான சூழலும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில தெளிவாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். தெளிவு உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தமான நாள் என்றும் கூறலாம். பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியில கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். கவனமாக இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளும் மேம்படும். திருமண உறவுல என்ற அற்பமான விஷயங்களை கூட பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். என்று வேலை விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும், மேன்மையும் உண்டாகும், பணவரவும் இருக்கும். எண்ணியதை நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். புதிய வேலை முயற்சியில வெற்றியும் இருக்கும். சட்டென யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். சிறிய பிரச்சனைகளாக இருந்தாலும் பெரியதாக எண்ணி கவலைப்படவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது. மனம் போகின்ற போக்கில நீங்க ஈடுபடவும் வேண்டாம். என்று பணவரவும் இருக்கும். புதிய முடிவுகளையும் எடுப்பீங்க. நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டு இருந்த இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு என்று புதிய பாதைகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட ஒற்றுமையும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாற்று வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. வீட்டுல தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சேமிப்பது குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் முயற்சிகளை பொறுமையுடன் கையாள்வதும் நல்லது. அரசு வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். மனதள புதுவிதமான தேடல்களும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். இன்று எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்கள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. புதியதாக எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் இப்பொழுது எதிர்பார்த்தபடியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. நம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு திறமையுடன் மேற்கொள்வதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உறவுல அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலையில முன்பின் இருந்தாலுமே இறுதியாக நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வேலை பார்க்கின்ற இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. உதவி செய்கின்ற மனநிலையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர்ல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. என்று தீர்க்கமாக முடிவுகளும் எடுப்பீங்க. இல்லை என்று சொல்லாமல் மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. யார் சொல்வதையும் எளிமையாக நம்பிவிடவும் வேண்டாம். நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல மேலதிகாரிகள் பற்றி யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்டிப்பாக நடந்து கொள்ளவும் செய்வீங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. அந்யூன்யத்துடனும் இருப்பீங்க. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. சில விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவையான உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அதிகாரிகள் கடிந்து பேசினாலும் பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம்.
மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுபவ அறிவும் வெளிப்படும். வித்தியாசமான கற்பனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. செயல்பாடுகள்ல ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சமூக பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். எப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன அமைதியும் உண்டாகும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகள்ல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். சாமர்த்தியமாக சில வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வும் இருக்கும். அரசாங்க காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. சில எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதனால தேவையற்ற மன அழுத்தங்களும் ஏற்படலாம். பிள்ளைகளுக்காக சொத்துக்களை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய அருமையை புரிந்தும் கொள்வாங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியும் உண்டாகும். மனைவியின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில வேலைகள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உங்கள் தாயிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுடன் சில அலைச்சல்களும் ஏற்படலாம். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில சுப விரயங்களும் ஏற்படலாம். மனதில நினைத்த காரியங்களும் நிறைவேறும். உடன் இருப்பவர்களினால அனுகூலமும் உண்டாகும். இணைய துறைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்லையும் தாமதங்களும் ஏற்படலாம். பொன் பொருளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். சிலருக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல லாபமும் இருக்கும். செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:15 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமான தருணங்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய கட்ட வளர்ச்சியும் இருக்கும். திட்டமிட்டு பணியவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும்.
திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அன்பையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும், கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும், ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும், ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில் துறையில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களை கெடுக்க நினைத்தவர்களுக்கு நீங்க நல்லதையே செய்வீங்க. விலகி சென்றும் விடுவாங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும், வெற்றியும் உண்டாகும், பணவரவும் இருக்கும், மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால மற்றவர்களுடைய மனதில இடத்தை பிடித்தும் விடுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த குறைகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கோபப்படவும் வேண்டாம். அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடவும் வேண்டாம். உரிமையில்லாத இடத்துல அதிகமாக கோபப்படவும் வேண்டாம். நிலம் வாங்கி விற்கின்ற விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட தூர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் வீட்டு விஷயங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. இன்று உத்தியோகத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் குறையும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். சேமிப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் தேவைப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 12:15 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.